இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 19, 2023, 19/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், வளர்பிறை, சப்தமி திதி பிற்பகல் 1:08 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. யோகம் சரியில்லை. கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இன்று மாலை 6:21 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சாயந்தரம் 6:21 6:21 PM சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனால மாலை 6:21 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி, லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை தருவார். இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஒன்றா பண விஷயமோ, இல்லை பொருள் விஷயமோ, இல்லை உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு பெருமை, உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று மாலை 6:21 சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் எல்லாம் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும், உறவினர்களின் வருகைக்கான செலவுகளாக இருக்கும். இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வர்றதுனால 4ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் ராகுவோடு சேர்றதுனால மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 6 மணிக்கு மேலே மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் எண்ணங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். இன்று உங்களுக்கு பகல் முழுவதும் அனுகூல பலன்களும் லாபங்களும் ஏற்பட்டு மாலைக்கு பிறகு மன கிளேசம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் மனசில் கவலையை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மத்தியானத்திலேருந்து நீங்கள் அனாவசியமாக புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் காலையிலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்களின் சந்திப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகரிப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, இன்று பதவி உயர்வு அல்லது ஒரு பெரிய மேன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்குள்ள அந்த நல்ல செய்தி வரும். உங்களுக்கு ஏதாவது அவார்டோ ரிவார்டோ கிடைக்கிறதுக்கு நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வேண்டாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வெளி பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மாலைக்கு பிறகு வீண் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலும் சரி, வியாபார விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். காலை முதலே உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறந்தா கெட்டி மேல சத்தம் தான்.
உங்கள் வீட்டில் காத்துன்னு இருக்கு. அதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். மாலைக்கு பிறகு, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த கெட்டி மேலே சத்தத்திற்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடக்கும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தனயோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி, 4ஆம் இடத்த சனி சந்திரன் பார்வை கிடைக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை. ஒன்னா ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்ததுன்னா வேலையில நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வேலையில பிரச்சனை வந்ததுன்னா ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து சிலருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும், சிலருக்கு வேலையில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று மாலை 6 மணிக்கு மேல 6 மணி 21 நிமிஷத்துக்கு சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் லாப ராகுவோட சேர்றாரு. தசம சனியிலேருந்து ராகுவோட சேர்றது உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற புதிய முயற்சிகளில் உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்தது, தள்ளி போட்டுட்டு இருந்தது, தடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாம் இனிமேல் எந்த பேச்சும் வேலைக்காகாது. உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் அடிச்சு கட்டின்னு வரும். உங்க வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டும். அப்பேற்பட்ட யோகமான நாளாக இருக்கும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் நாளாகவும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்துல பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு இருந்தது. இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்துல செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கு. அந்த செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால இன்று மாலை 6 மணி வரை சந்திரமங்கல யோகம். அதனால ஆரோக்கியத்திற்காக மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடல் கடந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்ந்து அதன் மூலமாக நீங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவியின் மூலமாக உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஆபரேஷன் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தாலும் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கடைசி நேரத்தில் ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லேசர் ட்ரீட்மெண்ட்லயோ இல்லை மருந்துலேயே குணப்படுத்திடலான்னு டாக்டர் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவாங்க. அதனால இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். காலை முதலே உங்களுக்கு புதிய அனுபவங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய அனுபவங்கள் மட்டும் இல்ல, புதிய நபர்களின் சந்திப்பும் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலையில. அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது 4ஆம் இடத்துக்கு சந்திரன் ராகுவின் பார்வை கிடைக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும், வெற்றியை தரும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பை தரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை, அதாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் காதலித்த நபரை
கைபிடிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதற்குண்டான முயற்சியில வீட்டுல சொல்லி சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள். குறிப்பா திருமண விஷயமாகட்டும் அல்லது உங்களுடைய வியாபார விஷயமாகட்டும், இது ரெண்டுலயும் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. நீங்க எடுத்த முடிவில் ஸ்திரமா நின்று உங்க வீட்டுல பேசி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, அதுவும் குறிப்பா எதிர்பாலினத்தவர்களின் பொருட்களை வியாபாரம் செய்யறவங்களுக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் பண்றவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல அசதி ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்ப்பீங்க. ஆனா வேலை நிமித்தமான விஷயங்கள் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்டுக்கு வழிபடாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள், நல்ல செய்திகள் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில், அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தனயோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வந்து ராகுவோடு இணையறதுனால தொழில் விஷயத்துல சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வருமான அதிகரிப்புக்கு காரணமாக நீங்க கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். கடகராசி, இன்று மாலை 6:21 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. 8ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. பொதுவா 8ஆம் இடத்துல சனி இருந்தாலே பிரச்சனை, கூட சந்திரனும் சேர்ந்து இருக்காரு. மனசுல ஒன்று நினைக்கிறதையே அப்படியே உளறி கொட்டி சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள்ல நீங்க மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல பேசுறவங்க, குடும்ப உறுப்பினர்கள் பேசும் விஷயத்தை பெருசா மனசுக்கு எடுத்துட்டு போகாதீங்க. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு பேசாம இருக்கிறது உங்களுக்கு மதிப்பை உயர்த்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா பேசாம இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய கஸ்டமர்ஸ், நீங்க சொந்தமா தொழில் பண்றீங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்க பேர்ல ஒரு அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுவது அவசியமான ஒன்று. ஆனா அவங்க கேட்கறது ஒன்று, நீங்க செய்யறது ஒன்றா இருக்கும். அதனால மன வருத்தம் ஏற்படும். முடிந்தவரை முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு செயல்படுங்க. இல்லாட்டி மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த குழப்பம் எதனால அப்படின்னு கேட்டா அஷ்டம சனி, அஷ்டம சந்திரன் தான். வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதனால நிதானமா பேசுறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் உங்களுடைய பண வருமானத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பண வருமானம் ஒழுங்கா வரணும் அப்படின்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல தெளிவா இருக்கணும். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மணி இன்ஃப்ளோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் வேர்ட்ஸ். அதனால வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் உங்க வாயிலேருந்து வார்த்தையை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனமான விஷயத்தில் ஈடுபடுவதும் நல்லது. அனாவசியமா நீங்க பேசுறத குறைச்சிட்டாலே போதும். அதே சமயம் உங்களுடைய காம்படிட்டர்ஸ், தொழில் ரீதியான காம்படிட்டர்ஸ், எதிரிகள் உங்களுக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். உங்க பொருளை வச்சு உங்களை மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொள்வது நல்லது. இல்லாட்டி இன்னைக்கு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனையில இன்னைக்கு பெருசா பூதாகாரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லாத விஷயம், உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு நீங்க மன வருத்தப்பட்டு பேசுவீங்க. அதனால உங்களுக்கோ உங்க கணவருக்கோ இல்லை உங்களுக்கோ உங்க மனைவிக்கோ மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒன்னா நீங்களோ இல்லை உங்க மனைவியோ உங்க வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிறது நல்லது. அனாவசியமா பேச்சுவார்த்தையை இழுத்தடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா
அது உங்கள் குடும்ப நிம்மதிக்கு பங்கத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களினால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. சிம்ம ராசி, இன்று நாள் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதியை தரக்கூடிய ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்ற ஒரு சிறப்பான நாள். சாயந்தரம் 6:21 வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் குரு பார்வையில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு 5ஆம் இடத்துல. அதனால வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். சாயந்தரம் 6 மணிக்குள்ளார வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரம் 6:21 சந்திரன் 8ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால சிம்ம ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதுவும் 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதனால ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகரிக்கும். உடல் சோர்வு மட்டுமல்லாமல் உடம்புல அசதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள், குடும்ப விவகாரங்கள் உங்களுக்கு மேலும் விரக்தியை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தலைவலி, கால்வலி, இடுப்பு வலின்னு எல்லாம் இருக்கிறது மட்டும் பத்தாதுன்னு பண விவகாரமும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயமும் மனச்சங்கடத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். என்னது நமக்கு எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருந்து இப்போ ஏன் கெட்டதா நடக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பல் அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் சுப நிகழ்வுகள், அதாவது மந்திரங்களை ஓட விட்டு கேட்கறது நல்லது. மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க. இதன் மூலமாக உங்க வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மாலைக்குள் நல்ல செய்தியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 22ஆம் தேதி காலை வரை வேலை கிடைக்கிறதுல ஒரு தாமதம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அன்றாட வேலைகளை மட்டும் செய்து வாருங்கள். வீண் பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா சாயந்தரத்துக்கு மேல தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சுய முயற்சியின் மூலமாக வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதற்கு உங்களுடைய நண்பர்களின் பங்களிப்பு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் பண உதவி செய்வார்கள், பொருள் உதவி செய்வார்கள். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அவங்களுடைய உடம்பால வேலை செய்யறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பொருள் லாபம், திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் பேசுவீர்கள். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்க நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை, அதாவது ஒரு நீரு பூத்த நெருப்பா அண்டர்லையிங்கா இருக்கும். 2 பேர் பேசிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா உங்க குழந்தைகள் உங்களிடம் ஏதோ ஒரு விஷயத்துல பாராமுகமா இருக்காங்கன்னா இன்னைக்கு அந்த விஷயத்தை நீங்க அட்ரஸ் பண்றதுனால உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த அந்த பாராமுக வேற்றுமை தன்மை விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்கு. வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கும். காரிய வெற்றி ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குல காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசு வகையில உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். பூமி தொடர்பான விஷயத்துல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் விற்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அந்த நிலத்தை விற்பதற்குண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு அந்த நிலத்தின் மீது லோன் எடுத்து வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். மொத்தத்துல பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனசுல கவலை இருந்ததா அந்த கவலை போகிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம்
உங்க பூமி தொடர்பான விஷயத்துல முடிவெடுக்க முடியாம இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராசிலேயே கேது இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரித்து எல்லா விஷயத்திலும் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு அந்த எதிரிகளின் மீது நீங்கள் தொடுத்த வழக்கில் வெற்றி காண்பீர்கள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுறதுனால உங்களுக்கு மன நிறைவும் நிம்மதியும் ஏற்படும். பண விவகாரங்கள் வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். இளைய சகோதரர்கள் உங்க பேர்ல ஏதாவது கோர்ட்ல கேஸ் போடுற அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த மிரட்டல்லாம் இனிமேல் செல்லுபடியாகாது. அவர்கள் உங்களிடம் அடிபணியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் மாலை 6:21 வரைக்கும் சனியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய கௌரவம், உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரயத்தனப்பட்டாதான் நீங்க அதை காப்பாற்றிக்க முடியும். குழந்தைகள் விஷயத்தில் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் 2ஆம் இடத்துல செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பண விவகாரங்கள், குறிப்பா நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுல மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. மற்றபடி இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குறிப்பா எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் வருது. இதனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிலருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் நீங்க கம்யூனிகேட் பண்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் நளினமாக இருந்தால் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களை பார்த்தா எல்லாரும் மயங்கிடுவாங்க. ஆனா பேச சொன்னா நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாருமே கர்ண கொடூரமா இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நளினம் ஏற்பட்டால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பகல் முழுவதும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாலைக்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதே வகையில கடனையும் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. இன்று வேலை நிமித்தமான விஷயங்கள் அதிகமான பலுவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதிகமான ஒர்க்லோட் ஜாஸ்தியாகிறதுனால கொஞ்சம் உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு கூட தோணும். ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாத வேலை பளு அதிகரிக்கும். புதுசு ஆர்டர்ஸ், புதுசா மீட்டிங்ஸ் ஏதாவது நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மதியத்துக்கு மேலே சாயந்தரம் 6:21 மேலே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது செவ்வாயின் பார்வையை விட்டு விலகும் பொழுது உங்களுக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இனிமையான வார்த்தைகள் மூலமாக, அறிவுபூர்வமான வார்த்தைகள் மூலமாக குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் அறிவுபூர்வமான பேச்சை வெளிப்படுத்தி உங்களுடைய திறமையையும் அங்கீகாரத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மாலைக்கு பிறகு நல்ல செய்திகள் வரும். வளர்பிறை சந்திரன் 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு விபரீத யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நன்மைகள் ஏற்படும். கடல் கடந்து தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக ஃபாரின்லேயே இருக்க சார், என்னால் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இன்று மதியத்துக்கு மேலே, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே முயற்சி எடுத்தால் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் வண்டி வாகன வகையில் ரேஷ் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ராசியில் இருக்கிற செவ்வாய்க்கு 4ஆம் இடத்து சனியின் தசம பார்வை, ராசியில் இருக்கிற செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் இருக்கிற சனிக்கு கிடைக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கும். அந்த முன்கோபத்தின் காரணமாக தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். குறிப்பாக ரேஷ் டிரைவிங், அவசரப்பட்டு முன் யோசனையின்றி செயல்படுவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுக்கு நீங்களே தீங்கை வரவழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீங்க வெளியூருக்கு போறதா இருந்தாலும் சரி, உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். அவருக்கு தேவையான விஷயங்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சிரமேற்கொண்டு செயல்படுத்தி அதன் மூலமாக அந்யோன்யத்தை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார விஷயமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். இன்று பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு தனயோகம் அதிகரிக்கும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய அல்லது தந்தையிடம் இருந்து வரவேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். பண வரவு ஏற்படும். குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள். தை பிறந்தவுடனே உங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கோ இல்லை திருமணமே நடத்துகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள். இன்று பண வரவு ஏற்படும். உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மாலைக்கு பிறகு புதுசா நிலம் வாங்கறதுக்கோ இல்லை வீடு வாங்கறதுக்கோ முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக சில விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுடைய சாயந்தரம் 6:21 மேல சந்திரன் ராகு சேர்க்கை தசமஸ்தானத்தில் இருக்கிற கேதுவுக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால மனம் விரக்தி அடைந்து அதனால புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த காலத்தில் உங்களுடைய உதவியை நாடிய நபர்களிடமிருந்து தொலைபேசி மூலமாக அல்லது நேரில் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வரவு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்க ஆரோக்கிய விஷயத்துல திடீர்னு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கடந்த காலத்துல இருந்த சங்கடம் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். மாலைக்கு பிறகு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது விரக்தி மனப்பான்மையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், கடனை அடைக்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதற்கேற்றாற் போல பண வரவு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு, குறிப்பா சுக்கிரனின் நட்சத்திர சாரமான பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கோ அல்லது கடல் கடந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீர்கள். அதே சமயம் திருமணமானவர்களுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் இன்று உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டில் விசேஷம்னு சொல்லிட்டு யாரையாவது இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கும்பலாக வந்திருப்பாங்க, குடும்பத்தோடு வந்திருப்பாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மகர ராசி,
குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வார்த்தை விரயங்கள் நல்ல விஷயத்துக்காக பேசுவீங்க. வாக்குவாதம் இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. உங்க குடும்ப கௌரவத்திற்காகவோ அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காகவோ அல்லது வழக்குகள் சார்ந்த விஷயங்களுக்காகவோ உங்கள் பெயரை நற்பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அதே சமயம் அந்த வார்த்தைகளால் உங்களுக்கு தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தனயோகம் ஏற்படும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். காலையில பேசின அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இருப்பினும் பூமி தொடர்பான விஷயத்துல நீங்க எடுத்த முயற்சிக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும், நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தின நபர்களிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்காக அவர்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுக்கு தேவையில்லாமல் தொல்லை கொடுத்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் உங்களுக்கு சுப தன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால நீங்க தாராளமா செலவு பண்ணுங்க. அதாவது அவங்களுக்கு போன ஜென்மத்து கடன்ட்டு சொல்லிட்டு செலவு பண்ணுங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஐயோ பணம் போகுதே, இந்த மாதிரி செலவாகுதே அப்படின்னு புலம்பினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உறவினர்களின் வருகையும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் வீடு பராமரிப்பு பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த செலவுகள் உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்கு உண்டான செலவுகளாக இருக்கும். அதனால சந்தோஷத்தை தரும். மாலைக்கு பிறகு அதாவது சாயந்தரம் 6 மணி 21 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு பண வரவு அல்லது குடும்பத்தில் ஒரு முக்கிய நிகழ்வுகள் பற்றிய சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அந்த எதிரிகளை சமயோஜித வார்த்தைகள் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்த வாங்குறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு நண்பர்களின் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் அனுகூலமான பலன்கள் பண வரவை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசியில சந்திரன் சனி சேர்க்கை உங்க மனசுல தைரியத்தை தரக்கூடிய வகையில சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்துல, வீடு தொடர்பான விஷயத்துல எல்லாம் மாற்றத்தை செய்வதற்குண்டான நேரம் இது. இந்த மாற்றம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கு. சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்தா, கொஞ்சம் கஷ்டப்பட்டா முயற்சி எடுத்தா வெற்றி அடையலாம். ஆனால் அவசரப்பட்டு தப்பான இடத்த வாங்கிடாதீங்க. ஏன்னா வில்லங்கம் சார்ந்த இடத்த வாங்கிட்டீங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்களுக்கு மாலைக்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது வார்த்தைகளால் வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். ஆனால் எதிரிகளின் செயல்பாடுகளை நீங்கள் சமயோஜிதமாக அனாயாசமாக கையாண்டு உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அந்த செல்வாக்கின் மூலமாக எதிரிகளையும் கையாளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது நல்லது. அதுவும் குறிப்பா வேலை விஷயமாக உங்க பேர்ல யாராவது வழக்கு தொடுத்திருந்தாலோ இல்ல உங்க தொழில் விஷயமா யாராவது வழக்கு தொடுத்திருந்தாலோ அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்தியை தரும். ஆனா சாயந்தரத்துக்கு மேல அது பற்றி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சமாதானமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சண்டையிடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். குறிப்பா யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க கிட்ட டைரக்டா பேசுங்க. 3ஆம் நபரை பற்றி வேறொருவரிடம் பேசி உங்களுடைய செல்வாக்கை அல்லது உங்களுடைய கௌரவத்தை நீங்களே பாதிக்கிற மாதிரி பேசிடாதீங்க.
அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுடைய இடமாற்றம் அல்லது உங்களுடைய வீடு மாற்றம் போன்ற விஷயங்களில் இந்த ஒரு விஷயம்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்தியோக ரீதியாக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை வெளிப்படுத்துறதுனால உங்க பேர்ல இருக்கிற மரியாதை குலைவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் அந்த கௌரவத்தை மீண்டும் காப்பாற்றுவதற்குண்டான முயற்சி எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல் வரும். குறிப்பா 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் மறையிறதுங்கிறது லாபஸ்தானாதிபதி 3ல் மறையிறதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் வக்கரகதியாக இருந்து சனி பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் சாதகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முடிந்தவரை பேசும் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. தவறான விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயம், வீடு மனை பராமரிப்பு செலவுகள் போன்ற விஷயங்கள் மனசுல ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலையா, யாருக்கிட்ட கேட்டாலும் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு புலம்பல் தன்மை இருக்கு. அதே சமயம் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சில தேவையில்லாத பொய்யுரைகளை சொல்றதுனால உங்க பேர்ல இருக்கிற நம்பகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை உண்மைத்தன்மையுடன் பேசுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையை உண்டு பண்ணும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மீன ராசி, விரயஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஆரோக்கியத்திற்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கியம், மருத்துவம், ஆபரேஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான். சாயந்தரம் 6:21 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது உங்க மனசு உடம்பும் ஒரு புத்துணர்ச்சியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ராசியில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுத்தாலும் சந்திரன் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார். மாலைக்கு பிறகு மன நிம்மதியும் மன தெளிவும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பளு அதிகரித்து அதன் மூலமாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருமானம் இருக்கு, ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். வீட்டுக்கு தேவையான செலவுகள் அதிகரிக்கும், குழந்தைகளின் தேவைகள் அதிகரிக்கும், குழந்தைகளின் செலவுகள் அதிகரிக்கும், வியாபார செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மனசுல தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அந்த நற்செய்தியின் பலனாக உங்களுடைய செலவுகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டு விலகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்கு. உடம்புல அசதி இருக்கு, ஆனா அசதியினால உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அந்த அசதியின் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை போய் வசூல் பண்றதுல கூட மெத்தனம் காட்டுவீர்கள். முடிந்த வரைக்கும் சுறுசுறுப்புடன் செயல்படுவது நல்லது. பண விவகாரங்கள்ல சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தேவையில்லாத பிரச்சனையில சிக்கிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கிய விஷயம் அல்லது வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். வேலை நிமித்தமான விஷயங்களில் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார வேலை இழப்பு ஏற்படும். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள் ஒரு இடத்துல வேலை போனாலும் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல செய்தி வரும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிர்மறை பலன்கள் கொண்ட நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.